வாசியுங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். 1:11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று. கிறிஸ்துவின் நாளுக்கென்று என்ன அர்த்தம்? தெரியலையா? எல்லாரும் நம்ம இதுக்கு சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் நாளுக்கென்ற என்ன? ஆண்டவருடைய வருகை. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் சொல்லுங்க, ஆண்டவருடைய வருகை தாமதிக்குது அப்படின்னா நம்ம போகிற நாள், அதுதான் கிறிஸ்துவின் நாள். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். தேவனை நாம் எதிர்கொள்ளுகிற நாள், நேருக்கு நேர் முகமுகமாக. ஒன்று அவருடைய வருகையின் நாள், அல்லது நாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்து அவரை சந்திக்க போகிற நாள். அதாவது ஆரம்பித்த தேவன் இறுதி வரை நடத்தி செல்கிறார் இல்லையா? அந்த இறுதி வரை நடத்தி சென்ற பின்பு அவரை பார்க்க போகிறோம் இல்லையா? அந்த நாள் அவரை பார்க்க போகிறோம். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த நாளுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். துப்புரவுன்னு என்ன அர்த்தம்? துப்புரவு தொழிலாளர்கள் சொல்கிறேன். என்ன அர்த்தம்? சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்ளுகிறவர்கள். அப்போ உங்களை நீங்கள் துப்புரவாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் பி ஹோலி அண்ட் பேம்லெஸ் ஆங்கிலத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? துவங்கின தேவன் இறுதி வரை நடத்தி செல்ல போதுமானவர். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவரை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது என்னது? கூடாத காரியம். பரிசுத்தமான வாழ்க்கை இல்லாமல் தேவன் உங்களை நடத்தி செல்வது என்னது? கூடாத காரியம். தேவன் கண்டிப்பாக நடத்த முடியாது. எப்படி நீரும் நெருப்பும் ஒன்றாக இருக்க முடியாது ஒரே இடத்தில். எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? நீரும் இருக்குது, நெருப்பு இருக்குது? இருக்காது. ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். அதே போல் தேவனும் பரிசுத்தம் இல்லாத ஒரு தன்மையும் ஒன்றாக இருக்க முடியாது. அதாவது பாவமும் தேவனும் ஒன்றாக இருக்க முடியாது. நான் பரிசுத்தமாகவே வாழ மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன், ஆனால் தேவன் மட்டும் நீ நடத்தி செல்லணும்னா அதற்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நான் உன்னை நடத்த போதுமானவர். ஆரம்பித்த தேவன், துவங்கிய தேவன் முடிவு பரியந்தம் நடத்துவார். ஆனால் முடிவு பரியந்தம் நீ நடக்கிற ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அல்லேலூயா. பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள நம்முடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கியவர் ஒவ்வொரு நாளும் நடக்க தேவையான கிருபைகளை தந்து ஒவ்வொரு நாள் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி செல்வார். நாம் செய்ய வேண்டியது நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்கிறோமா? இல்லை, விழுந்து போகிறோம், உண்மைதான். ஆனால் விழுந்து போனாலும் ஆராதனையில் நாம் பாடினது போல நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக நாம் விழுந்து போகும் பொழுதெல்லாம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மை மீண்டும் என்ன பண்ணுறாரு? அவருடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாய் மாற்றுகிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். மீண்டும் நாம் பரிசுத்தமாய் வாழ முயற்சித்து கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பரிசுத்தாவின் உதவியோடு கூட. ஆனால் பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்காமல் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு சாக்குப்போக்கு சொல்லி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை நடத்த முடியாது. தேவனுடைய நடத்துதலை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு தேவை பரிசுத்தமான வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குதா? இதுக்கு நீங்கள் எந்த கேள்வி வேண்டாம். உங்கள் மனசாட்சிகிட்ட நீங்கள் கேட்டாலே தெரியும், பதில் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தேவன் அந்த மனசாட்சியை தந்திருக்கிறார். ஏன்னா குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று யாருக்கு தெரியும்? உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு பாஸ்டர் எனக்கு தெரியலன்னா உங்கள் மனசாட்சிக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி இருக்கிறோம் என்று. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் இந்த ஆராதனையில் ஆண்டவரோடு சொல்லுங்கள், ஆண்டவரே
கிறிஸ்துவின் நாளுக்கென்று என்னை துப்புரவானவனும் இடல் அற்றவர்களுமாய் என்னை மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கணும். அவர் நம்மை நடத்தணும்னா இந்த பாவத்தோடு அவர் நம்மை நடத்த முடியாது. ஏன்னால் பாவம் இருக்கிற இடத்தில் தேவ பிரசன்னம் இருக்க முடியாது. ஆண்டவரே என்னை சரிப்படுத்திக் கொள்ளுகிறேன், பரிசுத்த ஆவியான உதவி செய்யும், நீர் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கியவர் இறுதி வரை நடத்தி செல்ல போதுமானவராயிருக்கு.